ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல கேலாங் மார்க்கெட் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இங்க வந்துட்டு மத்த இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்க எல்லா பொருளுமே கொஞ்சம் சீப்பா வாங்கலாம் அப்படின்ற மாரி சொன்னதுனால நம்ம ஒரு விசிட் வந்தோம். அப்படி போகும்போது ஒரு கடை பார்த்தேன். பயங்கரமான ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. என்னடா இது இவ்ளோ சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு ஷாக் ஆகி போயிட்டு, சரி அப்படியே ஒரு சுத்தி சுத்தி பார்த்துட்டு வந்துரலாம் அப்படின்றதுக்காக நாங்க இங்க வந்தோம். இங்க வந்து பார்த்தா அவங்க சொன்னாங்க எல்லாமே இன்டோர் டெக்கரேஷனுக்கான திங்ஸ் ஏ டூ இஜட் எல்லாமே இங்க கிடைக்கும். இங்க ஒரு ஷாப் மட்டும் கிடையாது. இதுக்குள்ள எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்கு. அதுவும் இன்டோர் டெக்கரேஷனுக்காகவே தனியா வச்சிருக்காங்க. சரி நம்ம வந்ததுக்கு நம்ம எதுவும் வாங்க முடியாது. நம்மளே இங்க ரெண்ட் வீட்ல இருக்கோம். அதுவும் இப்ப தான் புதுசா வந்திருக்கோம் வேற. அது மட்டும் இல்லங்க. எந்த பொருள பார்த்தாலும் நம்ம இந்தியன் ரூபீஸ்க்கே வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்க தோணுது மனசு. இதுல பார்த்ததுலயே எனக்கு ரொம்ப ஷாக் என்ன தெரியுமா? இங்க தொங்குற ஓலப்பெட்டி தான். நம்ம சின்ன வயசுல தென்னை மட்டையில வந்துட்டு இந்த மாரி ஓலப்பெட்டிலாம் செஞ்சு விளையாடுவோம். அது பார்த்தீங்கன்னா, இங்க 4 பீஸ் வந்துட்டு $10 அப்படின்ற மாரி சேல் பண்றாங்க. என்னடான்னு பார்த்தா அது வந்து ரம்ஜான் ஸ்பெஷலுக்காகவே வந்துட்டு பண்ணி சேல் பண்றாங்க போல. ஸோ அப்படியே வந்ததுக்கு ஃபுல்லா நாங்களும் உள்ளலாம் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு, வீடியோ மட்டும் எடுக்க முடியல. பட் ஓரளவுக்கு நல்லாவே சுத்தி பார்க்க முடிஞ்சது எங்களால. நாங்களும் பார்த்துட்டு, ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். யாராவது நீங்க பக்கம் போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல போயிட்டு மஸ்ட் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. ஃபோட்டோஸ் நெறைய எடுத்துக்கலாம். பை ஃபிரெண்ட்ஸ்.